புதுசா தட்ட எடுத்துட்டு கலெக்ஷன் தாங்க கிளம்புறேன். நீங்க நெனைக்கிற கலெக்ஷன்ல இது வேற கலெக்ஷன் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து வாழைத்தாரு வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம். அத எடுத்து பார்த்தா ஒரே ஒரு இதா வந்து பழுத்து இருந்தது. ஸோ அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுட்டு வெளியில வந்தா கொத்தவரங்கா பாருங்க, கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு. ஸோ இது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஹார்வெஸ்ட் பண்ணியிருந்தா கரெக்ட்டா இருக்கும். வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி முத்த விட்டேங்க. ஓகே இந்த ஸ்டேஜ்ல பாருங்களேன், இந்த 2 கொத்தவரங்கா தான் கரெக்ட்டானது. ஏன்னா லென்த்தாவும் இருக்கு, பிஞ்சாவும் இருக்கு. ஓகே இவ்வளோ தான் கொத்தவரங்கா கிடைச்சிருக்கு. அண்ட் கத்திரிக்காய் பாருங்களேன். ஸோ மொத்தம் 4 கத்திரிக்காய் இருக்கு. இது வந்து நம்ம தரையில வச்சிருந்தா இன்னுமே காய் நல்லா பெருசாவே வந்திருக்கும். தொட்டியில இல்லையா? அதனால தான் சைஸ் கம்மியா இருக்கு. இது பாருங்க. இது வெள்ள கத்திரியா, பச்சை கத்திரியான்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. அண்ட் இதையுமே ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சாச்சு. ஸோ மீதி எல்லாமே பிஞ்சு கத்திரிக்காவா இருந்ததுனால நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் எல்லாமே குட்டி குட்டியா இருந்தது. சரி கீரை மட்டும் அப்புறம் எடுத்துக்கலான்னு விட்டாச்சு. அண்ட் புளிச்ச கீரையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம், துவையல் அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு இருக்கோம். மொத்தம் 3 செடி இருக்குங்க புளிச்ச கீரைக்கு. அதில ஒரு செடியில மட்டும் தான் பறிச்சிருக்கோம். அண்ட் அதுவும் இல்லாம கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்துட்டு இன்னைக்கு